பாசிட்டிவ் நம்பரை நீங்கள் சொல்லவே மாட்டீங்களான்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மொபைல் நம்பரையே நான் போடுறேன். இப்போ இதிலே போட்டுக்க 92 77 85 55 85. இது எல்லாமே பாசிட்டிவான எண்கள் சரிங்களா. 92 ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஐஸ்வர்யம் கிடைக்கும். இதில் வந்து நிறைய பணியாட்கள் உண்டோ அப்படின்னு போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து பலன் வந்து யானை கட்டி வாழ்வான்னு இதுக்கு உண்டான பலன். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் யானை கட்டி நம்ம வாழ முடியாது. அப்போ இந்த நம்பர் பயன்படுத்துகின்ற பொழுது அவங்களுக்கு கீழே ஒரு நாளைக்கு ஒரு தொழில் நிறுவனமோ, இப்போ இந்த நம்பர் 77ங்கிறது மனைவி கீழே வருது, இவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரியோ, இவங்க ஏதோ ஒரு தொழில் செய்கிறது, தொழில் செஞ்சு ஒரு 10 பேருக்கு ஒரு 20 பேருக்கு வேலை கொடுக்குறது, ஒரு 100 பேருக்கு அது 100 பேராக மாறுறது, இந்த மாதிரி நிறைய பணியாட்கள் இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி அமைப்பு இது ஏற்படுத்தி கொடுக்கும் 77ங்கிறது. அந்த காலத்தில் யானை கட்டி வாழ்வான்னு இதுக்கு பலன் சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் அது நடைமுறை ப்ராக்டிக்கலுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய பணியாட்கள் ஒரு கம்பெனி நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ திருப்பூரில் இருக்கிறோம், திருப்பூரில் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறங்க போது இந்த நம்பரை பயன்படுத்துகிறவங்களுக்கு கீழே அவர் முதலாளியாக இருப்பார், இல்லை ஒரு மேனேஜராக இருப்பார், இல்லை அவர் ஒரு சூப்பர்வைசராக கூட இருப்பார். அவருக்கு கீழே ஒரு 20-50 பேர் வேலை செய்கிற மாதிரி அமைப்பை இது ஏற்படுத்தி விடும். நிறைய பணியாட்கள் இவருக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி அது பண்ணிவிடும். இப்போ எனக்கு மனைவி ஸ்தானத்தில் பார்த்தா மனைவி கீழே வேலை செய்கிற மாதிரி அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 85. இதுக்கு வந்து குபேர சம்பத்துன்னு சொல்லுவோம். குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய எண் 85. அதனால் 3 85 அது எல்லாத்துக்குமே ஒரே பலன் தான் சரிங்களா. அடுத்தது 64. இந்த 64ங்கிறது டோட்டல் நம்பரு இதுக்கு சொல்கிறேன். இந்த 64 ராஜயோகம் செய்யும். ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த 64 சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட மொபைல் நம்பரில் இந்த மாதிரி நல்ல எண்கள் இருக்கிற மாதிரி என் ஜாதகத்துக்கு என்னுடைய 12 கட்டத்தை ஆய்வு செய்து எது சிறப்பான அமைப்பு கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்களை நான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறேன் சரிங்களா. அப்போ இதே மாதிரி இந்த 88ங்கிறதோ அதுக்கும் நான் இதில் எழுதிடுறேன். நான் பயன்படுத்துகிற நம்பருக்கு இங்கே ஒரு நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குமே நான் கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் பாசிட்டிவான எண்கள். அந்த பாசிட்டிவான எண்கள் நம்ம ஜாதகத்துக்கு எது எது ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம். இது 2 88 இருக்குது. இது நம்ம 2 பிரிச்சுக்கிறோம். 88 84 88 84ன்னு இதில் 2 84 வந்துடுது. இது தப்பாக போட்டோம், சாரி, மொபைல் நம்பரே இதில் தப்பாக போட்டோம். இது வந்து 84 கிடையாது, 54. எழுதும்போது தப்பாக எழுதிட்டோம். 54 84 மாற்றி போட்டாங்க, சின்ன தப்பாகி போச்சு. தவறாக நினைக்க வேண்டாம். இது லாஸ்ட்டு வந்து 54 84க்கு தான் அனுப்பிச்சிடாதீங்க. 54 888 சரிங்களா. இப்போ 84 அடுத்தது 88 தான் வருது. 29 88 பிரம்மாண்டத்தை கொடுக்கும். வில் பவர், ஒரு நல்ல ஒரு பவரை கொடுக்குது. நல்ல ஒரு தைரியம், வீரியம், நல்ல ஒரு வில் பவரை கொடுக்கும். 84 நம்ம அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு உண்டானது அது செய்யும். 29ங்கிற சிறப்பான எண். இது ஒரு பால் பாக்கியம் சொல்லுவோம். நம்ம பால் பாக்கியத்தை கொடுக்கும். சொத்து, மனை, சுகம், தொழில் வளர்ச்சி எல்லாமே இது சிறப்பான தொழில் வளர்ச்சியும் அது கொடுக்கும். 54ங்கிறது ராஜ்யத்தை கொடுக்கும், ராஜ்யம் தரும் அப்படிங்கிறது. லாஸ்ட்டில் 54 இது குழந்தை ஸ்தானத்தில் வருது. அது உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கும். அதுலேயும் டோட்டல் நம்பர் 64 தான் வரும். 64 அப்படியே போட்டு ராஜயோகம்னு. இந்த மாதிரி என்னுடைய மொபைல் நம்பரையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சின்ன தவறாகி போச்சு.
இது வந்து 8884882954. இது 84ன்னு போட்டு யாரும் பார்க்கல, தப்பாக போச்சு. அதனால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் போட்டிருந்து அழிச்சிருங்க. சின்ன தவறாகி போச்சு. 2954 இந்த நம்பரு. எழுதும்போது அவன் மாற்றி எழுதிட்டார், ஒரு சின்ன தப்பாகி போச்சு. அது ஒரு நம்பரை இதில் மாற்றி போட்டு எழுதும்போது சின்ன தப்பாகி போச்சு. ஆமாம். அதனால் இது வந்து உங்களுக்கு அடுத்து நம்ம வந்து லைவ் செக்ஷனுக்கு போகலாம். லைவ் பார்த்துக்கலாம். லைவ் நேரடியான கேள்விகள் எது இருந்தாலும் கேளுங்க. இன்னைக்கு முழுக்க நம்ம மொபைல் நம்பரை பற்றியே பேசியிருக்கிறோம். இப்போ லைவ்லேயுமே உங்கள் மொபைல் நம்பர் வச்சு உங்களுக்கு